26 தேர்தல் களம் மற்ற களங்களை காட்டிலும் ரொம்ப விறுவிறுப்பாக தான் போகும். ஏனென்றால் 2 திராவிட கட்சிகளை மீது அவருடைய வைத்த கொள்கைகள் அதிலிருந்து நிறைவேற்றாமை, அதிமுக அந்த 10 ஆண்டு காலமும் சரி, இப்போ 21லேருந்து 25 வரைக்கும் ஆட்ட திமுக ஆட்சியினுடைய அனைத்து நிறைவேற்றப்படாத அனைத்து ஆணைகள், அவர்கள் தேர்தலுக்காக கொடுத்த அந்த அரசு ஆணைகள் கூட எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. உங்களுக்கே தெரியும், நீட் தேர்வு மரணம், அதில் அதிமுகவுடைய பங்களிப்பு நமக்கு தெரியும், அதே மாதிரி திமுகவுடைய பங்களிப்பு நமக்கு தெரியும். அதனால் வெறுப்படைந்திருக்கிறார்கள் மக்கள். மின்சார கட்டணம் உயர்வு, வீட்டு கட்டணம், வீட்டுடைய பத்திர கட்டணம், வீட்டினுடைய ஆண்டு வரியானது உயர்வு, இப்படியெல்லாம் மக்கள் அன்றாடம் துன்புற்றுட்டே இருக்காங்க. சிலிண்டருக்கான 100 ரூபாயை குறைப்போன்ட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிச்சு. இப்போ ஏறிக்கிட்டே போகுது சிலிண்டர். அதனால் நடுத்தர மக்கள் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாடம் பிழைப்பு நடத்துகிற மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு பிழைப்பு நடத்தவே முடியாத நிலை இருக்கிறதால அவங்க ஒரு கையறு நிலையில் இருக்காங்க. மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது இந்த 2 திராவிட கட்சிகளும். அதனால் ஒரு புதிய கொள்கையை, அந்த புதிய கொள்கையை விடாப்பிடியாக நாங்கள் 15 ஆண்டுகளாக களத்திலே சமரசமின்றி நின்று இன்று நாங்கள் நிலைத்த ஒரு கட்சியாக நாங்கள் இங்கே முன்னேறி கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ்நாடு எங்கும் ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கூட அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையெல்லாம் மக்கள் மனதில் தெரியுது. முன்னாடி சீமான்னா ஒரு சின்ன கிராமத்தில் தெரியாது, இப்போ சீமான்னா யாருன்னு தெரியுது. அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு பெரிய நடிகர் அல்ல, ஆனாலும் இந்த ஆண்டுகால வளர்ச்சியிலே தொடர்ந்து நாங்கள் போட்டியிட்டதன் விளைவாக இதைத்தான் பல நம்ம பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சொல்கிற ஒரே செய்தி, இடைத்தேர்தல் எதிலுமே எந்த ஒரு பின்னுக்கும் சமரசமின்றி நாங்கள் போட்டி இருக்கிற ஒரு வல்லமை இருக்கிற ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். அந்த நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு பார்வை இந்த முறை விழுகிறது. மாற்றத்திற்கான அடிப்படையை தேடுகிற அவர்கள் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மிகுந்த வாக்கினை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த 26ஐ நோக்கி நாங்கள் நடைபோடுகிறோம். விஜயோடைய அரசியல் ஒரு பிரபலமான முகம். அதனால் ஒரு தேட்டரில் பார்த்த ஒரு முகம், ஸ்டைலாக நடித்த ஒரு முகம், காதல் பண்ண ஒரு முகம். இது யாருக்கு இது பண்ணோம், எந்த வயதுடையவர்களை அது இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 வயதுலேருந்து 21 வயது இருக்கிற மக்கள் தான். 25 வயதுக்கு மேலே இருக்கிற ஆண்களும் 50 வயது 40 வயது 45 வயது ஆக்களும் இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர மாட்டோமா அப்படின்ற நிலையில் தான் சிந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஒரு சினிமா கவர்ச்சிக்கும் கொள்கை வேறுபாட்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இங்கே இருக்குது. அதை உணர தொடங்கிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்திலேயே விஜய் கட்சியினர் தான் யாருன்னு நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க. தங்களுடைய இயலாமை என்னென்னு நிரூபிச்சுட்டே இருக்காங்க. அவங்க பேச்சிலேயே அது வெளிப்படுது. இங்கே ஒரு கொள்கை வாய்ந்த அரசியலா, மினுமினுக்கின்ற மேடை நாடக அரசியலா என்று மக்கள் எப்பவும் முடிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அந்த விஜயோடைய வருகை என்பது எங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுன்னு நான் நம்புகிறேன். நேற்று நடந்த அந்த பூத் கமிட்டி மாநாடு பார்த்தீங்களா? அந்த பூத் கமிட்டி மாநாடு பார்த்தேன். மிகப்பெரிய கூட்டம் கோவையில் விமான நிலையத்திலே கூடியது, அதையும் பார்த்தேன். அது அவர்களே சொல்கிறாரு, ஆதவ் அர்ஜுன் பேசும்போது சொன்னார், இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் 16 வயசுலேருந்து 21 வயதுக்குள்ளவர் தான் சொன்னார். அதனால் இது ஒரு மினுமினுக்கிற ஒரு இது புதுசாக ஒரு தேடுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு மண்ணுன்னா என்ன, ஜாதினா என்ன, இனம்னா என்ன, மதம்னா என்ன, தீவிரவாதம்னா, பயங்கரவாதம்னா என்ன, உலக ஒற்றுமை என்ன, தேசிய ஒற்றுமை, இவையெல்லாம் தெரியாத ஒரு சின்ன பிள்ளைங்க, கல்லூரிக்கு அடி எடுத்து வைக்கிற அந்த பிள்ளைங்க, அவர்களுக்கு தெரிந்தது அந்த சினிமா கவர்ச்சி. அந்த இடத்துல தான் கூடுகிறார்கள். ஆனால் கொள்கை அரசியல் வரும்போது வாக்களிக்கிற நேரத்தில் நிச்சயமாக அந்த பிள்ளைங்கள் கூட உணர்ந்து வாக்களிப்பார்கள். விஜயை பார்க்கணும், கட்டாயம் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. வயசான தாத்தா கூட விஜய் வந்துட்டாரா பார்க்கணும் ஆசை இருக்குது. அதுக்கான கூடிய கூட்டம் தான் அது. அந்த கூட்டமும் ஒரு சிறிய அளவில் தான், அது கொள்கை அளவில் கொண்டு முன்னேறுவாங்க. ஏன்னா ஒரு அடித்தளம் எழுப்பணும் எல்லாத்துக்கும். ஒரு விதை இன்று போட்டால் நாளைக்கே பயிர் வளர்ந்து நாளைக்கே பூ பூத்து நாளைக்கே காய்க்கின்றதெல்லாம் நடக்காது. அது தொடக்கத்தில் எம்ஜிஆர் அந்த மாதிரி காட்சியில் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற மக்கள், இப்போ இருக்கிற இளைய தலைவர் அடிபட்டு தயங்கி எங்கடா பழச்சிக்கலாம்னு நினச்சிருக்கிற நேரத்தில்
இந்த சினிமா கவர்ச்சி அந்த கை கொடுக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம்.